வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோபேக் டெக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ரிலேட்டடான பேக்கிங் மிஷினரிஸ பார்க்க போறோம். அந்த பேக்கிங் மிஷின்ல மெயினா ஃபுட்டுக்கு அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஓவரால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறதுக்கு முன்னாடி பேக்கிங் பண்றதுக்கு இந்த ஸ்டாப்பிங் மிஷின்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டாப்பிங் மிஷின் போது நம்ம பாக்ஸுக்கு அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்டாப் ரோல் வந்து பண்ணுவோம். அது ஸ்டாப் எதுக்காக பண்றோம் கேட்டீங்கன்னா, சில பேர் அவங்க கம்பெனி பிராண்டடோட பண்ணுவாங்க. சில பேர் வந்து பிளெயின் ஸ்டாப்ஸும் பண்ணுவாங்க. இது ரெண்டுல என்ன ஒண்ணு உங்களுக்கு வந்து பாக்ஸஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாம உள்ள இருக்கிற பொருள் எதுவும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்டாப்பிங் அண்ட் அது மாதிரி இருக்கிற ரேப்பிங் ஆகட்டும் இது எல்லாமே நம்ம பண்ணி அனுப்புவோம். இந்த ஸ்டாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பண்ணுறது வந்து ஜப்பான் மேக் ஸ்டாப் பேக் மாடலும் இருக்குது. அது மாதிரி தாய்வான் மேக் பேக்வே மாடல் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் பேசிக் ஓரியண்டாக வேணுனாலும் சைனீஸ் மேக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாப்பிங் மிஷின் போது நம்மகிட்ட செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெரைட்டிஸும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வெரைட்டிஸில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து ஒர்க்கும் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இது நம்மளுக்கு கொரகேட்டட் பாக்ஸஸ் ஆகட்டும், நம்மளுக்கு காட்டன் பாக்ஸஸ் அண்ட் இந்த வேஷ்டி துண்டு இந்த மாதிரி வந்துட்டு 10 பண்டில் வச்சு பண்ணுறவங்க இல்லை சிங்கிள் பாக்ஸஸாக ஸ்டாப் பண்ணுறது இது எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப்பிங் மிஷின் போகும்போது ஆட்டோமேட்டிக்ல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆன்லைன் மாடலாக அதாவது இந்த மாதிரி டேப்பிங் மிஷின்ஸ் வந்து நமக்கு பாக்ஸ் மேலே டேப் படிப்போம், மேலே ஒரு டேப் அண்ட் கீழே ஒரு டேப்னு நம்ம மட்டும் கையில் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாகவும் கொஞ்சம் டைம் டிலேவும் ஆகும். இந்த மாதிரி நம்ம காட்டன் சீலிங் மிஷினில் போகும்போது என்னன்னா, உங்களுக்கு டேப்பிங்கிறது பாக்ஸ் மட்டும் ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே டேப் அடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த டேப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இது செமி ஆட்டோமேட்டிக் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் மட்டும் வச்சுட்டாலும் ஃபோல்டு பண்ணி அதுவே சீல் பண்ணி தர மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு இதே டேப்பிங் ப்ளஸ் ஸ்டாப்பிங் இது ரெண்டும் ஒன்றா இணைச்சிட்டு ஆன்லைன் மாடலாக விடலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேப் போட்டுட்டு ஸ்டாப்பும் நமக்கு அடிச்சு வெளியே கொடுத்துரும் அவுட்புட். இந்த அவுட்புட் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்பு 3 ஸ்டாப்பு எந்த மாதிரி பாக்ஸு கவுண்டிங் வேணுமோ பாக்ஸோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டாப்பிங் மிஷினில். நம்மளது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ரேப்பிங் மிஷின். நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டாப்பிங் மிஷின் உங்களுக்கு இதாகுதோ அந்த அளவுக்கு வந்து ரேப்பிங் மிஷின் நமக்கு தேவை. ரேப்பிங் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, பாக்ஸரில் அவுட்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சுற்றி அனுப்புவாங்க. இந்த ஸ்ட்ரெச் ஃபிலிம் எதுக்காக சுற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த தண்ணி மாதிரி மழை தண்ணி நனையாமல் இருக்கவோ, இல்லை நார்மலி இந்த பார்ட்டிகல்ஸ் மேலே வந்து டைரெக்டாக டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு வேண்டிட்டு ஸ்டாப்பிங் பண்ணிட்டு இந்த மேலே ரேப்பிங்கும் பண்ணி அனுப்புவாங்க. இந்த ரேப்பிங் போது உங்களுக்கு பாக்ஸில் எந்த டேமேஜும் ஆகாது, உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் தண்ணி மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கும், கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும் இந்த ரேப்பிங் மிஷின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் சேம்பர் மிஷின் சொல்லுவோம். இந்த ஷ்ரிங்க் சேம்பருங்கிறது எதுக்கான நார்மலி இந்த மொபைல் பாக்ஸஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி பாட்டில்ஸ் 2 பாட்டிலுக்கு ஒட்டுக்காக இணைக்கிறதுக்கு, இல்லை காட்டன் பாக்ஸஸ் 2 ரேப் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷர்ட்ஸுக்கு இந்த மாதிரி வேறு பிராண்டட் பாக்ஸஸுமே அவுட்டரில் இந்த மாதிரி ரேப்பிங் கொடுப்பாங்க. இது எதுக்காக நம்ம பிராண்டை வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், இந்த பை ஒன் கெட் ஒன் கொடுக்கும்போது நார்மலாக சிங்கிளாக கொடுக்காம 2 ஒட்டுக்கா வச்சு ரேப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷ்ரிங்க் சேம்பர் ஒரு மிஷின் இருக்குது, அதுலேயே வந்து எல்சியில் ஷ்ரிங்க் டனல் சொல்லி செப்பரேட்டாகவும் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஷ்ரிங்க் சேம்பர் போகும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாது. நார்மலாக இந்த மாதிரி ஷ்ரிங்க் டனல்ஸ் மாதிரி போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டில் ஸ்லீவ் அப்ளிகேட்டர்னு சொல்லுவோம். இது பாட்டில் ஸ்லீவ் போது இண்டிவிஜுவல் ஸ்லீவ்ஸ் எல்லாமே இதில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் பக்காவாகவே வரும் இந்த மாதிரி மிஷினில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் மிஷின்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்ரஸ் மாடல் சொல்லுவோம். இந்த டாப்ரஸ் மாடல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நார்மல் இந்த கொரகேட்டட் பாக்ஸஸ் இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்டில் வச்சு ஸ்டாப் பண்ணுவாங்க. பண்டில் போது 5 பண்டில் பண்டில் வைக்கும்போது மேலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிமேட்டிக் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலேருந்து இந்த ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நார்மல் இந்த அட்டைப்படி வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் வச்சு அமுக்கணும் இல்லாமல் இது அட்வான்டேஜ் மாடலாக உங்களுக்கு மேலேருந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது நார்மலாக அந்த அட்டைப்பட்டிக்குன்னு இல்லாமல் நார்மல் காட்டன் பாக்ஸஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லாமல் இந்த வேஸ்ட் ஷர்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டு அமுத்திட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு பண்ணணும்னாலும் ஸ்டாப்பிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேலட் ட்ராப்பிங் மிஷின். இந்த பேலட் ட்ராப்பிங் மிஷின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட்ஸுக்கும் போது உங்களுக்கு நார்மல் சின்ன பாக்ஸஸ் எல்லாமே பாக்ஸ் ட்ராப்பிங் மிஷினில் உங்களுக்கு ட்ராப் பண்ண முடியும். அது இல்லாமல் நமக்கு 1 டன் வரைக்கும் வெயிட் வரதோ 1/2 டன் வரைக்கும் வர்றது, அதே மாதிரி ஒரு 5 அடி 4 அடியில் வர பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராப்பிங்கில் பண்ண முடியாது. மேனுவலாக பண்ணும்போதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரமம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பேட் ஸ்டிச் ரேப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த டேர்ன் டேபிள் மேலேயே நம்ம வைக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் போது நமக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு தேவையான மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம். ஹைட்டு வித்து எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இதில் பண்ணுற பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் செயின் யூஸ் பண்ணுறோம் அந்த எலிவேட்டருக்கு. அது எதுக்காகும் போது டபுள் ஸ்டார் செயின் போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும். செயின் இந்த மாதிரி அடிக்கடி கட் ஆகிற இஷ்யூஸோ இந்த மாதிரி எதுவுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வித் 7 inch HMIயோட உங்களுக்கு பண்ணி தரோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்டெக் மோட்டர் போட்டு உங்களுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் இந்த பிராண்ட் போட்டு பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி தந்துடலாம். அதே மாதிரி இந்த ரேப்பிங் மிஷின் வந்து பேலட் ரேப்பிங் இல்லாமல் நம்ம லக்கேஜ் ரேப்பிங் மிஷின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கோம்.
லக்கேஜ் ரேப்பிங் மிஷின் போது காமனாக வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு நமக்கு பேக்கேஜ் எல்லாமே ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ரேப்பிங் போது நம்ம நார்மலாக கொடுத்த ஏர்போர்ட் போது இந்த கேலிக்கட் அண்ட் கொச்சின் அண்ட் மதுரை, கோயம்புத்தூர் சொல்லிட்டு 7 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்ஸுமே நம்ம பேக்கேஜ் ரேப்பிங் மிஷின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், சப்ளை பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேலட் ரேப்பிங் மிஷின்ஸ், அந்த ஷ்ரிங்க் டனல்ஸ், அந்த லக்கேஜ் ரேப்பிங் மிஷின், பாக்ஸ் ரேப்பிங் மிஷின், கன்வேயர் சொல்லிட்டு இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கும் இருக்குது. அது உங்களோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியும். இப்போ பார்த்து இந்த பேக்கிங் மிஷின் ஏதாச்சும் நமக்கு நீட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும் 9361877345. அந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்ம அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி டெமோவோ ட்ரையலாக பார்க்கணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம்.